வணக்கம் பவித்ரா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த வாகனம் திடீரென சாலையில் பழுதாகி சாலை நடுவே நின்று போனது. மிக நீண்ட லாரியான ட்ரக் லாரி நின்று போனது. திருத்தணியிலிருந்து சென்னை, பூந்தமல்லி, திருவள்ளூர், அதே போன்று திருப்பதி, சித்தூர், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் 2 மணி நேரமாக வெயிலில் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்று போனது. மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் அனைவரும் அந்த தேர்வுக்கு பாதுகாப்புக்கு சென்று விட்டதால் மிக குறைந்த போலீசாரே இருந்ததால் இந்த போக்குவரத்து நெரிசலை செய்ய முடியாமல் அங்கிருந்த போலீசார் திணறினர். 2 மணி போராட்டத்திற்கு பிறகு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த வாகன ஜேசிபி இயந்திரத்தை வரவேற்று சாலையின் நடுவே பழுது நின்ற லாரியை அகற்றினர். இதனால் 2 மணி நேரத்துக்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் சிக்கிய வாகனங்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகப்பட்டது. வாகனங்கள் தற்போது அந்த லாரியை அகற்றியுள்ளதால் ஊர்ந்து செல்ல தொடங்கியுள்ளது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பாக காணப்பட்டது. அதே போன்று இந்த சொகுசு கார் உள்ளிட்ட வாகனங்களில் வந்தவர்கள் சற்று நிம்மதியாக இருந்த போதிலும் இருசக்கர வாகனம், பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்களில் வந்த ஓட்டுநர்கள் மற்றும் அதில் வந்த பயணிகள் இந்த கடும் வெயிலில் சிக்கி பெரும் இன்னலுக்கு ஆளாகினர்.